தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ரொம்ப நாள் நிறையா பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த வேலைவாய்ப்பு, ஒரு நிரந்தர அரசு வேலை. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான். எந்த டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயத்துறையில். அப்படின்னா எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா JCI ஜூட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளநிலை உதவியாளர். வெறும் இளநிலை உதவியாளர் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய வேலை வாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 12th பாஸ் அல்லது எனி டிகிரி இல்லை போஸ்ட் கிராஜுவேட் வரைக்கும் படிச்சிருக்கவங்க இந்த ரோலுகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதே மாதிரி இந்த வேலை வாய்ப்புக்கு இன்டர்வியூ அப்படிங்கிறது கிடையாது. ஒன்லி எக்ஸாமினேஷன், அது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் மட்டும்தான் வைக்கிறாங்க. அதில் பாஸ் பண்ணிட்டா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க. அந்த 2 ஸ்டேஜும் முடிஞ்சிருச்சுனா மட்டும் போதும், நீங்கள் இந்த வேலை வாய்ப்புக்கு உள்ளே போயிடலாம். சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் அப்படின்னா 21,500 மேக்ஸிமம் அப்படின்னா 1,12,400 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வருதாங்க. இது ஒவ்வொரு வேலை வாய்ப்புக்கும் வேரி ஆகும். எல்லா வேலை வாய்ப்புக்கும் ஒரே சேலரி கிடையாது, ஒவ்வொரு வேலை வாய்ப்புக்கும் மாறும். இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முழுக்க ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். தபால் மூலிமாலாம் எதுவும் அனுப்ப முடியாது. அது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத லாஸ்ட்டில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 30 செப்டம்பர் 2024 தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா லிங்க் க்ளோஸ் ஆகிரும், உங்களால் அப்ளை பண்ண முடியாது. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். தாராளமாக ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்தந்த மாவட்டம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர வேலைவாய்ப்பு மட்டும் இல்லாமல் மத்திய அரசு வேலை, மாநில அரசு வேலை, தபால் துறை, காவல்துறை, ரயில்வே துறை போன்ற அனைத்து துறைகளிலிருந்து வரும் வேலைவாய்ப்புகளை உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களை பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். மேலேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க JCA அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா தான். அதுலேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10 செப்டம்பர் 2024 அன்றைக்கி இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் தான் அஃபிஷியல்லேருந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன கேட்டகரி கீழே ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டகரி கீழே ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. சரி, என்னென்ன வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எடுத்துனையே என்ன வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்டண்ட்டுக்கான வேலை வாய்ப்பு. உங்களுக்கான மாத சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28,600லேருந்து 1,15,000 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறாங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க 30 இயர்ஸ். எல்லா இந்த கேட்டகரி இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க எல்லா வேலை வாய்ப்புகளுக்குமே உங்களுக்கு மேக்ஸிமம் 30 வயசு சொல்லியிருக்காங்க. எந்த கேட்டகரி அப்படின்னா அன்ரிசர்வ்ட். OBC கேட்டகரினா 33, SC/ST கேட்டகரினா அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35. இதெல்லாம் உடல் ஊனமுற்றோருக்கு ஏஜ் ரிலாக்ஷன் கொடுத்துருக்காங்க. கீழே அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு இந்த அக்கௌண்டன்ட் வேலை வாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். MCOM படிச்சுட்டு 5 இயர்ஸ் உங்களுக்கு ரிலவெண்ட் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். அப்படி இல்லை, நான் BCOM தான் முடிச்சிருக்கேன், பட் எனக்கு 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இதில் அப்படின்னா நீங்களும் தாராளமாக இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். மொத்த வேக்கன்சி அப்படின்னா 23 வேக்கன்சிஸ் அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா SC கேண்டிடேட்ஸ்னால் 4 வேக்கன்சிஸ், ST கேண்டிடேட்ஸ்னால் 2 வேக்கன்சி, OBC அது நான் க்ரீம் லேயர் அதில் பார்த்தீங்கன்னா 5 வேக்கன்சி, EWS எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கேட்டகரியில் 2 வேக்கன்சியும், அதே மாதிரி அன்ரிசர்வ்ட் கேட்டகரியில் 10 வேக்கன்சிஸ் இருக்கிறதும் அறிவிச்சிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உடல் ஊனமுற்றோர் PWD பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் அவங்களும் அப்ளை பண்ணலாம். அவங்களுக்கு எத்தனை போஸ்ட் இந்த அக்கௌண்டண்ட்டில் அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2 போஸ்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இந்த 2 போஸ்ட்டில் யார் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 காலும் இழந்தவர்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா 1 காலை இழந்தவர் அவங்களும் அந்த உடல் ஊனமுற்றோரும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இரண்டாவது கேட்டகரி, இரண்டாவதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் இளநிலை உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு. உங்களுக்கான சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,500லேருந்து
86,000 ரூபாய் மாத சம்பளம் கொடுக்குறாங்க. உங்களுக்கும் அன்ரிசர்வ்டு கேட்டகரினா 30 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதெல்லாம் மற்ற கேட்டகரிக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி படித்து யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். டைப் ரைட்டிங் தெரிஞ்சால் போதும். அதுக்குன்னு டைப் ரைட்டிங் நீங்கள் கடகடன்னு அடிக்கணும்னு எந்த ஒரு நீடும் கிடையாது. டைப் ரைட்டிங் 40 வேர்ட்ஸ் பெர் மினிட் உங்களுக்கு டைப் பண்ண தெரிஞ்சிருந்தால் போதும். எம்எஸ் ஆஃபீஸ், எம்எஸ் எக்ஸலுக்கான நாலேஜ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கான வேகன்சி 25 வேகன்சிஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. எஸ்சி கேண்டிடேட்ஸ் அப்படின்னா 4 வேகன்சிஸ், எஸ்டி கேண்டிடேட்ஸ்னால் 2 வேகன்சிஸ், ஓபிசி நான் கிரீமி லேயர் அப்படின்னா 6 வேகன்சிஸ், எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனாக 2 வேகன்சி, அன்ரிசர்வ்டு கேட்டகரி அப்படின்னா 11 வேகன்சிஸ் அறிவிச்சிருக்காங்க. டோட்டலாக 25 வேகன்சிஸ். இந்த 25 வேகன்சிஸில் உடல் ஊனமுற்றோருக்கு பார்த்திங்கன்னா 2 வேகன்சிஸ் அறிவிச்சிருக்காங்க. அதாவது 1 ஆர்ம், அதாவது ஒரு கையோடு இருக்கவங்க ஒரு காலோடு இருக்கவங்க, அப்படி இருக்கவங்க நீங்கள் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. மூணாவதாக என்ன கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஸ்பெக்டருக்கான கேட்டகரி. சேலரி 21,500 to 86,500 வரைக்கும் உங்களுக்கான சேலரி கொடுக்குறாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் நீங்கள் மினிமம் 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும், எலிஜிபிள். இது இல்லாமல் முன் அனுபவம் எதில் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ், சேல் ஆஃப் ரா ஜூட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்டிங், அசர்ட்டிங், பெயிலிங், ஸ்டோரேஜ், டிரான்ஸ்போர்ட்டேஷன், இதில் உங்களுக்கு முன் அனுபவம் இருந்துச்சு, ஏதாவதுல ஒன்றில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். 42 வேகன்சிஸ் அலர்ட் பண்ணியிருக்காங்க. எஸ்சி கேண்டிடேட்ஸுக்கு 7 வேகன்சியும், எஸ்டிக்கு 4, ஓபிசி நான் கிரீமி லேயரில் 10, இடபிள்யூஎஸில் 4 கேட்டகரியும், அன்ரிசர்வ்டுக்கு பார்த்திங்கன்னா 17 வேகன்சிஸ்னும் மொத்தம் பார்த்திங்கன்னா 42 காலி இடங்கள் இருக்கிறதா இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு ஆஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான ஏஜ் லிமிட் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். அன்ரிசர்வ்னா 30, ஓபிசினா 33, எஸ்சி எஸ்டினா 35, உடல் ஊனமுற்றோரில் ஜென்ரல் கேட்டகரினா 40, எஸ்சி எஸ்டி கேட்டகரினா 45, உடல் ஊனமுற்றோரில் ஓபிசி அப்படின்னா 43 வயது வரை இருக்கவங்க இந்த ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. கீழே இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கேட்டகரி வைஸ் அந்த இதுக்கு என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் க்ரைட்டீரியா அண்ட் ப்ராசஸ். இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி ஆட்கள் எடுப்பாங்க, ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் எந்த வேலைவாய்ப்புக்குமே இன்டர்வியூ எல்லாம் கிடையாது அப்படின்னு. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் சிபிடின்னு சொல்லுவாங்க, அதுதான் வைக்கிறாங்க. ஃபஸ்ட் அக்கௌண்டன்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 1 சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட், ஸ்டேஜ் 2 டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஸ்டேஜ் 3 ஃபைனல் மெரிட் லிஸ்ட். இதுதான் அவங்க அப்படி தான் ஆட்கள் எடுக்க போகிறாங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த அளவுக்கு எந்தெந்த கேட்டகரி கேண்டிடேட்ஸ் எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்க 50% மார்க்ஸ் வாங்கினா போதும் குவாலிஃபை ஆகிறதுக்கு. எஸ்சி எஸ்டி மற்றும் உடல் ஊனமுற்றோர் இவங்க 45% மார்க்ஸ் வாங்கினா போதும் இந்த குவாலிஃபிகேஷன் ஆகிறதுக்கு. அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 1ல் 2 டைப்பாக வைக்கிறாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் மற்றும் டைப்பிங் டெஸ்ட். ஸ்டேஜ் 2 டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், இவ்வளோ தான் இதுக்கு வைக்கிறாங்க. மூணாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜூனியர் இன்ஸ்பெக்டருக்கு பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வைக்கிறாங்க, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வைக்கிறாங்க, மூணாவது ஸ்டேஜ் ட்ரேட் டெஸ்ட் வைக்கிறாங்க. இந்த ரெண்டுலேயும் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், உள்ளே போயிடலாம் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு. இதுக்கு முழுக்க தான் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். வாங்க எப்படி அப்ளை பண்ணுறங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் வெப்சைட். இதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜூட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணி கேட்டுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க, எப்போ இந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணாங்கிறது சொல்லியிருக்காங்க, லாஸ்ட் டேட்டு சொல்லியிருக்காங்க, அப்ளை நவ் நீங்கள் பட்டன் கொடுத்துருக்காங்க. இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க இந்த அப்ளை நவ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா அப்ளை பண்ணுறக்கான ரிஜிஸ்டர் பண்ணுறக்கான பேஜுக்கு போகும். இங்கே போனீங்கன்னா ப்ரொசீட்னு கொடுங்க. இது கீழே வந்தாலும் இந்த இடத்துல டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துக்கோங்க. உள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் இந்த 3 போஸ்ட்டில் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்கன்னா ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மிடில் நேம், இந்த மாதிரி ஒவ்வொரு நேமாக எல்லாத்தையும் என்னென்னலாம் கொடுக்கணுமோ எல்லாத்தையுமே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே இந்த இடத்துல டிக்ளரேஷன் முடிச்சுட்டு ரிஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆயிரும். சரிங்களா? இவ்வளோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது ரிஜிஸ்டர் பண்ணுறது. இதில் பேக்கில் போனீங்க அப்படின்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்வேர்டு, கேப்சா இதை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். நாளைக்கு என்ன அப்டேட்ஸாக இருந்தாலும் உள்ளே வந்து இதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.